கவின் ரியலேருந்து சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க வந்திருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மதுராந்தகத்துலேருந்து ஒரு 7 கிலோமீட்டர். அதாவது எக்ஸாக்டாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மதுராந்தகம் ஏரிக்கரையிலேருந்து 14 கிலோமீட்டரு. மதுராந்தகம் ஊர் உள்ள அங்கே ரோடு இருக்கும் உங்களுக்கு. அந்த ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மதுராந்தகம் டு சித்தாமூர் போகிற ரோட்லேருந்து 7 கிலோமீட்டரில் ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம். இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் லேண்டு, அதாவது ட்ரை லேண்டு, புஞ்சை லேண்டு. தனியாக ஃபார்ம் கிளாசிஃபிகேஷன் கிடையாது, புஞ்சை லேண்டு. இது வந்து புஞ்சை லேண்டு. இதில் விவசாயம் பண்ணுறதுக்கு அவங்க வந்து மாமரங்கள் அப்போ போட்டாங்க, நடுவில் பயிர் போட்டுட்டு இருந்தாங்க. உளுந்து, வேர்க்கடலை, இது மாதிரி நிறைய பயிர்கள் நட்டு பண்ணிட்டு இருந்தாங்க. அதில் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம வந்து இப்போ சேலுக்கு வந்திருக்கு. இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க, 80 அடி ரோடாக வந்து மாற்றுறாங்க. வேலைகள் நடந்துகிட்ருக்கு. பாருங்கள், அந்த இடத்துல வந்து வேலையெல்லாம் நடந்துகிட்ருக்கு. பள்ளம் எடுத்துகிட்டு இருக்காங்க, எல்லாமே க்ளீன் பண்ணி 80 அடி ரோடாக கன்வெர்ட் பண்ணுறாங்க. 2 வே ரோடாக மாறப்போகுது. ஆனால் இது மாறிடுச்சு அப்படின்னா இதோட ப்ரைஸ் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் மார்க்கெட்டில். இந்த ஃபார்ம் லேண்டை நம்ம வந்து பார்க்க வந்திருக்கோம். இந்த ஃபார்ம் லேண்டு தான் உள்ளே போயிட்டு நம்ம பார்க்கலாம் ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்குன்ட்டு. 1127 அடி ஃப்ரண்டேஜ், 1127 அடி ஃப்ரண்டேஜ் இருக்குது. 1120 அடி ஃப்ரண்டேஜ் உங்களுக்கு. நல்ல ஒரு ஃப்ரண்டேஜ். உள்ளே போயிட்டு ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்குது, மாமரம் 400 மாமரங்கள் இருக்குது. 400 மாமரங்கள் டோட்டலாக இருக்குது. 2 வெரைட்டி தான், இமாபஸ், பங்கனப்பள்ளி, 2 வெரைட்டி தான் வச்சுருக்காங்க. போரு, இபி சர்வீஸ் இருக்குது உங்களுக்கு. உள்ளே போய்ட்டு ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ட்ரோன் வியூ எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துட்டு வரலாம். ட்ரோன் வியூ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆன் பஸ் ரோடுன்றது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட். தனியார் பஸ்ஸும் போகும், கவர்மெண்ட் பஸ்ஸும் போகும். நான் ட்ரோன் வியூ போகும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸும் ஒன்று போகும், அது நான் காமிக்கிறேன். பட் இப்போ நம்ம எடுக்கும்போதே ஒரு பஸ் வந்து போயிட்டு இருக்கு, தனியார் பஸ். அதையும் நம்ம பார்த்துடலாம். இதுதான் தனியார் பஸ்ஸு. பஸ் ரோடு, ஆன் பஸ் ரோடில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி. செங்கல்பட்டு டு கடலூர் வில்லேஜ் போகிற ஒரு பஸ். ஆன் பஸ் ரோடு, பஸ் ரோட்ல இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி. ட்ரோன் வியூ நம்ம பார்த்துடலாம், பார்த்துட்டு வரலாம் உள்ள எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம்.
நம்ம இப்போ உள்ளே வந்திருக்கோம். ஃபுல்லி ஃபென்ஸ்டு, இந்த பக்கம் போய்ட்டு அப்படியே ஃபுல்லி ஃபென்ஸ்டு பெருசாகும். மரங்கள் எல்லாமே இந்த ஏர் ஓட்டுறதுக்காக க்ளீன் பண்ணி அந்த இதில் இருந்த காவாத்து பண்ணியிருக்கான்னு சொல்லுவாங்க. அது வந்து சைடில் இருக்கிற கிளைகள்லாம் வெட்டியிருக்காங்க. அன்வான்ட் கிளைகள் எல்லாமே வந்து வெட்டிட்டு கேப் விட்டு அழகாக வந்து உங்களுக்கு கேப் விட்டு தான் மரமே வச்சுருக்காங்க. 13 வருஷம் ஓல்டு மரம். உள்ளே இப்போதைக்கு கொஞ்சம் பக்கத்தில் இருக்கலாம் ஆடு மாடு மேய்க்கிறாங்க. 13 வருஷங்கள் மரம். சில மரங்களில் இப்போயே உங்களுக்கு வந்து பூ வைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏப்ரல் மேலெலாம் பெரிய பெரிய காய் காய்க்கும், நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இதில் நிறைய வந்து ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு, கெஸ்ட் ஹவுஸு எல்லாத்துக்கும் ஒரு சூட்டபிளான ஒரு ப்ராப்பர்ட்டி. மரங்கள் எல்லாமே நல்லா அடர்த்தியான மரங்கள், நல்லா காய் காய்க்கூடாது. வருஷத்துக்கு வந்து 5 லட்ச ரூபா குத்தகைக்கு விட்டுறாங்க. வருஷத்துக்கு 5 lakh வந்து குத்தகைக்கு விட்டுருக்காங்க. எப்பயுமே வந்து நல்லா காய் காய்க்கக்கூடிய மரங்கள் இந்த வருஷமும் வந்து குத்தகைக்கு விட போகிறாங்க. அது மாதிரி நீங்களும் வாங்கினீங்கன்னா வருஷத்துக்கு 5 லட்ச ரூபா குத்தகைக்கு விடலாம். இன்னும் வேறு எதாவது நீங்கள் உள்ளே எதாவது பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஓனாகவும் நீங்கள் பண்ணிக்கலாம். நடுவில் யாராவது ஆள் வச்சு பயிரும் பண்ணிக்கலாம். இந்த மரத்தில் எப்போயே பாருங்கள் எவ்வளோ காய் காய்ச்சிருக்கு, சாரி பூ பூத்துருக்கு. காய் நல்லா காய்க்கக்கூடிய சீசன் வந்தோடனே நிறைய காய் காய்க்கும். இப்போயே வந்து பூ வச்சிருக்கு. இது ஃபுல்லாகவே உங்களுக்கு பங்கனப்பள்ளி, அந்த பக்கம் வந்து இமாபஸ் இருக்குது. ஃபுல்லி வந்து பைப் லைன் பண்ணியிருக்காங்க. ஒரு போரு இபி சர்வீஸ் இருக்குது. இங்கே கிணறுலாம் வெட்டிங்கன்னா தண்ணி வந்து ரொம்ப நல்லாவே வரும். தண்ணி இடம்லாம் பாருங்கள் ரொம்ப நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. எங்கேயுமே செடிகள் அதிகமாக இல்லை, ரொம்ப நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. ஃபுல்லி வந்து ஃபென்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட பவுண்டரி ஃபுல்லாக ஐடென்டிஃபிகேஷன் ப்ராப்பராக இருக்குது. பைப் லைன் பண்ணியிருக்காங்க. இடங்கள் எல்லாமே பைப் லைன் நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபியூச்சரில் லே அவுட் போட்டு விற்கிறதுக்கும் ஃபார்ம் லேண்ட் வந்து கண்டிப்பாக அந்த 80 அடி ரோடெல்லாம் போச்சு, அதோட ரேட் இன்னும் இன்க்ரீஸ் ஆகிடும். இதே ரூட்டில் இன்னும் சில இடங்கள்லாம் வந்து 1.5 கோடிலாம் ஏக்கர் வந்து சேல் ஆகிருக்கு. நல்ல வந்து ஒரு நல்ல ஃப்ரண்டேஜ் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி. டோட்டலாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 7.5 ஏக்கர் இருக்குது. 7.5 ஏக்கரு. 5.5 வந்து உங்களுக்கு சேலபிள் ஏரியா இருக்குது. உங்களுக்கு 5.5 ஏக்கர் சேல் இருக்குது. எல்லா மரத்துலையும் பூ வைக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்ல ஒரு சீசன். இப்போ தான் நீங்கள் இந்த தோட்டத்தை வாங்குறவங்க நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு. அதாவது நீங்கள் அண்ணா நகரில் ஒரு பிளாட்டு, அதாவது ஒரு கிரவுண்டுக்கு இப்போ நீங்கள் போனீங்க, எனக்கு இப்போ கூட எனக்கு சேல்ஸ்க்கு ஒன்று கொடுத்துருக்காங்க 6 கோடி ரூபாய்க்கு. ஒரே ஒரு பிளாட் வாங்கினா கூட 1.5 கிரவுண்டில், ஒரு கிரவுண்டில் 6 கோடி ரூபா 5 கோடி ரூபா 6 கோடி ரூபா வந்துடும். அண்ணா நகர் வெஸ்ட்லேயே இன்றைக்கி வந்து 5.5 கோடி ரூபா போயிடுச்சு. அப்போ அதை கம்பேர் பண்ணும்போது அண்ணா நகரில் இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு பிளாட்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் எடுத்து வந்து நீங்கள் வந்து இங்கே ஒரு 7.5 ஏக்கர் வாங்கலாம். நீங்கள் 5 ஏக்கர்லேருந்து 7.5 ஏக்கர் வரைக்கும் வாங்கலாம். நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. யாராவது இந்த டாக் கெனல் போடுறதுலாம் நிறைய பேர் தேடிட்டு இருக்காங்க. நம்மகிட்ட கிளைண்ட் கேட்டிருக்காங்க. டாக் கெனல் போடுறதுக்குலாம் சூட்டபிளான ஒரு இடம். எந்த ஒரு சத்தமாக வில்லேஜ் தள்ளி இருக்குது, எந்த ஒரு சத்தமும் உங்களுக்கு வந்து வெளியில் கேட்காது. அது மாதிரி ஏதாவது ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறதுக்கும் ஆட்டு பண்ணை, மாட்டு பண்ணை, கோழி பண்ணை எல்லாமே வைக்கலாங்க. எல்லாத்துக்கும் ஒரு சூட்டபிளான ஒரு ப்ராப்பர்ட்டி. ஆன் ரோடு ப்ராப்பர்ட்டி. ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா per ஏக்கர் 1 கோடியே 30 லட்ச ரூபா. ஸ்லைட்லி நெகோஷியபிள். தேவைப்படுறேன் வந்து கூப்பிடுங்க. கவின் ரியல் எஸ்டேட் சென்னை. என்னோட சேனலை தொடர்ந்து பார்த்துடுவாங்க. உங்களுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேனலில் கிடைக்கும் நம்புறேன். இது மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது சேலுக்கு வந்து எனக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள். நாங்கள் சேல் பண்ணி தரோம். தேங்க்யூ.